வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் கருத்து கணிப்பை தற்போது நடத்த முடியாது எனவும், ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் அல்லது அதற்கு பின்னர் நடத்த வேண்டும் எனவும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தாயக கல்வி கலை பண்பாட்டு கூடத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தெற்கு வலய உயர்தர மாணவர்களுக்கான புவியியல் பாட செயலமர்வு நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த மகளூர்ந்து விபத்துக்குள்ளாகி 4 பேர் காயமடைந்துள்ளனர். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தப்படும் என்று பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதி எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ள மாட்டார் என்று ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பயணித்த மகளூர்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தென்னிலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வென விரிவான செய்திகள். மக்கள் கருத்து கணிப்பை தற்போது நடத்த முடியாது எனவும், ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் அல்லது அதற்கு பின்னர் நடத்த வேண்டும் எனவும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மக்கள் கருத்து கணிப்பை தற்போது நடத்த முடியாது எனவும், ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் அல்லது அதற்கு பின்னர் நடத்த வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்தும் ஒத்திவைப்பது என்பது மக்களின் ஜனநாயக உரிமையை கொள்ளையடிப்பதோடு மக்களின் இறையாண்மையை பறித்தெடுக்கும் செயலாகும். எனவே இவ்வாறு நடக்கும் என நான் நினைக்கவில்லை. நான் அபாயமான நிலைமை ஒன்றையும் அவதானித்திருக்கிறேன். இவ்வாறு வழக்குகளை தாக்கல் செய்து மக்களை குழப்பி மக்களிடையே ஏதாவதொரு நிலையை ஏற்படுத்தி அதனூடாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகின்றது. என்ன நடந்தாலும் அமைதியாக இந்த நடவடிக்கையை கண்காணிக்குமாறு நாம் மக்களிடம் கோருகின்றோம். செப்டம்பர் மாத இறுதியிலேயோ அல்லது அக்டோபர் மாத ஆரம்பத்திலேயோ ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடைபெறும். தேர்தலை ஒத்திவைக்கவும் முடியாது. 2-3 தடவைகள் முயற்சி செய்து தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் வரை மாத்திரமே தற்போதைய ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரால் பதவியில் நீடிக்க முடியும். அவ்வாறு இல்லையெனில் புதிய ஒருவர் ஆட்சிக்கு வர முடியும். 2025 ஜூன் மாதம் 6 மாதங்கள் முடிவடையும் முன்னர் அந்த 2 தேர்தல்களும் நடாத்தப்படும் என நாம் நம்புகின்றோம். எந்த ஜனாதிபதி வென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று 1 வாரம் கடக்கும் போது பாராளுமன்றம் கலைக்கப்படும் அல்லவா? எனவே இந்த ஆண்டு 2 தேர்தல்களும் நடாத்தப்படும் என்பதை எம்மால் அவதானிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்தார். இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாயக கல்வி கலை பண்பாட்டு கூடத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தெற்கு வலய உயர்தர மாணவர்களுக்கான புவியியல் பாட செயலமர்வு நடைபெற்றுள்ளது. தாயக கல்வி கலை பண்பாட்டு கூடத்தின் அனுசரணையுடன் வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட உயர்தர மாணவர்களுக்கான புவியியல் பாட விசேட செயலமர்வு நேற்று வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலய மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. பேராசிரியர் ஆண்டனி நோபர்ட் அவர்களால் வழங்கப்பட்ட இச்சிறப்பு செயலமர்வில் வவுனியா தெற்கு வலய உதவி கல்வி பணிப்பாளர், ஆசிரிய ஆலோசகர் மற்றும் 25 பாடசாலைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், கல்வி கலை பண்பாட்டு கூட தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் 25 பாடசாலைகளைச் சேர்ந்த 243 மாணவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் பயணித்த மகளூர்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த மகளூந்து 1 ஹொரவப்பொத்தானை யான் ஓயா பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அதில் பயணித்த 4 காயமடைந்த நிலையில் ஹொரவப்பொத்தானை பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அன்றாதபுரத்திலிருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்கான காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளால் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் ஜூலை மாதம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடைபெறவுள்ளதாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கேபில்டன் போல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த போராட்டத்தின் நோக்கம் எமக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமன்றி எதிர்கால இளைய தலைமுறையினரும் எம்மை போல் அவல நிலையை எதிர்கொள்ளாமல் இருக்கும் வகையிலான கல்வி சீர்திருத்தத்தை வலியுறுத்துவதையும் மையமாக கொண்டுள்ளது. பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சினை என்பது பட்டதாரிகளை மாத்திரமல்ல, அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் வாழ்வாதார மற்றும் பொருளாதார ரீதியாக வெகுவாக பாதித்துள்ளதுடன் எதிர்கால தலைமுறைகளையும் முழு சமுதாயத்தையும் மிக மோசமாக பாதிக்கும் என்பதையும் நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தற்போதைய தேர்தல் காலத்தில் எமக்கான பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் ஏதேனும் ஒரு வகையிலான சாதகமான வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். போராட்டங்கள் மூலம் மட்டுமே எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எமது நாட்டை பொறுத்தவரை நிதர்சனமான உண்மை. எனவே இதனை உணர்ந்து அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளும் ஒன்றிணைந்து தொழில் உரிமைக்கான ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு வலி சேர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தப்படும் என்று பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது குறித்து தமது கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும், ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பொருத்தமான நபர் தமது கட்சியில் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் தனது தகுதியை அறிந்த ஒரு நபராக தனது வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாகவும் இருக்க வேண்டும் எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா உடுகம்புல பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதி எந்தவித முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார் என்று ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள மாட்டார் என ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணிலின் அனுசரணையில் தேர்தலை காலம் தாழ்த்தும் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் பின்னணியில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பதாக வெளிக்காட்டிக் கொள்ள எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் ருவான் விஜயவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியீட்டச் செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஏனைய கட்சிகளும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பயணித்த மகிழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பயணித்த மகிழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று மத்தகமவில் கூட்டம் ஒன்றிற்கு சென்று கொண்டிருந்த போது தெற்கு அதிவேக சாலையின் 82 கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினருடன் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளார். கனமழை காரணமாக மகிழுந்து சறுக்கி நெடுஞ்சாலை பாதுகாப்பு வேலியில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பயணித்த மகிழுந்தும் நேற்று விபத்துக்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்னிலங்கையில் நேற்று இடம்பெற்ற பல்வேறு விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துகள் நேற்று அத்தனகல்ல, லுணுகம்பிகர, கிரிவெல்ல மற்றும் அம்பலாங்குடை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரியுள்ள ஹமன்கல்ல வீதியின் கொகிலாவல பிரதேசத்தில் 2 உந்துருளிகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இதன்போது குளியாப்பிட்டிய மற்றும் கிரியுள்ள பிரதேசங்களில் வசித்து வந்த 19 மற்றும் 21 அகவையுடைய இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். காலி கொழும்பு வீதியின் அம்பலாங்குடை பகுதியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் 20 அகவையுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த உந்துருளி வேக கட்டுப்பாட்டை மீறி மரத்துடன் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லுணுகம்பிகர பகுதியில் வீதியை கடந்த ஒருவர் மீது உந்துருளி மோதிய விபத்தில் காயமடைந்த பாதசாரி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் லுணுகம்பிகர பகுதியைச் சேர்ந்த 33 அகவையுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிட்டம்புவ ஹங்வெல்ல வீதியில் ஊராபுல சந்தியில் நடந்து சென்ற பெண் மீது முச்சக்கர வண்டி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் ரதம்பல ஊராபுல பிரதேசத்தைச் சேர்ந்த 68 அகவையுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க பென்சில்வேனியா மாநிலத்தில் நடைபெற்ற டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பிரசார கூட்டத்தில்
துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரசார கூட்டத்தில் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த போதே ட்ரம் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் அவருக்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்பின் பேரணியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது எக்ஸ் தளத்தில் கவலை தெரிவித்துள்ளார். இதேவேளை ட்ரம்ப் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்த பின்னர் மகிழ்ச்சியாக இருந்தது எனவும், தகவலுக்காக நாங்கள் காத்திருந்த போது அவருக்காகவும் அவரது குடும்பத்திற்காகவும் பேரணியில் இருந்த அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்தேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்காக நான் மற்றும் ஜீல் இரகசிய சேவைக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைகளுக்கு இடமில்லை. அதை கண்டிக்க தேசமாக நாம் ஒன்றுபட வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை ஹமாஸின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 289 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் நாசர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த தாக்குதலின் போது ஹமாஸ் தரப்பின் படைப்பிரிவின் தலைவரான முகமது டேப் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக இஸ்ரேல் அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மற்றொரு ஹமாஸ் தரப்பின் உயர் அதிகாரி ஒருவரும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். எனினும் குறித்த இருவரும் உயிருடன் உள்ளனரா என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.